ஸோ ஹே கைஸ், என்ன செய்ய ரொம்ப நாள் ஆளாக்கணுன்ட்டு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கோட ஆன்சர் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பத்தூரில் வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் பர்சனலாக கேட்ட கொஸ்டின், அதெல்லாம் நான் இப்போ ரிவீல் பண்ணல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்ஸ் அடல்ட் மீன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குது. ஆக்சுவலாக ஷூவும் இருக்குது. அவங்க நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி எக்ஸ்போவில் வந்து ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனும் போடுறாங்க. இது வந்து சாம்பிள் பீஸ் தான். ஸோ ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஈவன் பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. ஈவன் க்ராப்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஐ லைக், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படி சொல்கிறேன்னு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் 30 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட். 30 ருபீஸ் டு ஆல்மோஸ்ட் 500 அதோட லாஸ்ட்டு. இங்கே வந்து ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கெயின். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறது. இதில் வந்து நான் போயிட்டு ஒரு 3 ஷூ எடுத்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 3 ஷூ போதுமா இருந்துச்சு. லோ பட்ஜெட்டில் தான் எடுத்தேன். இப்போலாம் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வரல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ கேஷுவல்ஸ், ஃபார்மல்ஸ் எல்லாமே, ஷூ ஸ்லிப்பர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பேக் டு பேக் பாயிண்ட், ஏன் வந்து இத்தனை நாள் நீ வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனல் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாமும் கரெக்டாக ஒரு டியூரேஷன் இல்லாமல் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே, ஒன் டே விட்டு ஒன் டே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் என்னாலையும் வீடியோ போட முடியல. வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது, எக்ஸாம் வீடியோஸ், அதுவும் போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஐ கான்ட், என்னால் முடியல. இப்படியா அப்படி இப்படின்னு போட்டுடலான்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு டியூரேஷன் செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இத்தனை நாள் வீடியோஸும் போட முடியல. ஸோ எதுலேயுமே என்னால் கரெக்டாக வந்து சொல்லவும் முடியலை. ஸோ இந்த லாங் வீடியோவில் வந்து நான் ஷூஸை பற்றியும் சொல்லிட்டேன், நான் ஏன் வீடியோ போடலன்ட்டும் சொல்லிட்டேன். ஸோ இனிமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ரெகுலர் வீடியோ வரும். தென் பேக் டு பேக் பாயிண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் எல்லாம் வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து நேரில் போய் எடுத்துக்கலாம். அது வந்து நான் ஃப்ரண்ட்டில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், எடுத்தது டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆனதுனால ஸோ வந்து நான் அந்த என்ன கடை பேர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் எல்லாமே கீழே கொடுக்குறேன். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலையும் போட்டுடுறேன். போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி தரலாம், அவங்களுக்கும் வாங்கிக்கலாம். தென் சொல்ல நிறைய இருக்குது. நான் வந்து லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் வேறு ஆச்சா, ஸோ என்ன பேசுறதுனே தெரில. ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேணான்னு பார்த்தேன். பட் இது பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேறு ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ தட் நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேன். ஸோ தென் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பட் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் சர்வ் பண்ணுவீங்க? ஐ மீன் இப்படியெல்லாம் வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குவீங்களா, இல்லை சும்மா சுற்றி பார்க்க போறீங்களா அப்படின்றது இது பண்ணாதீங்க. கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்போ வந்து ஆக்சுவலாக 20 முடியுது. இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அகைன் இந்த கடையில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.